இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படா காரணம் கிடைக்கும்னு அலைஞ்சுகிட்டே இருந்தால அவளுக்கு ஏத்த மாதிரி இப்போ நடந்ததும் உங்களுக்கும் தீபுக்கும் இப்ப சண்டை வர வச்சுட்டா. அது மட்டும் இல்ல அத்தை, அவளுக்கு எப்படியாவது ஏன் கல்யாணத்தை நிறுத்தணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. அதான் இப்படி கிடைக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஏதாவது பிரச்சனை வர வச்சுக்கிட்டு இருக்கா. இருப்பா அது வரைக்கும் நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்காளா? இந்த செல்லம்மா கோவத்தை அவ இன்னும் முழுசா பார்க்கல. பார்க்கும்போது அவளுக்கு தெரியும். விடு, அவ அப்படிதான் நமக்கு தெரியும்ல, விடு. இல்ல ஜமுனா, சின்ன வயசுல கூட எங்க அம்மா என்ன அடிச்சதே இல்ல. ஆனா இன்னைக்கு அந்த அயலியால என்ன அடிச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க. அத நினைக்க என்னால ஆத்திரத்தை அடக்கவே முடியல. அவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்தணும் ஜமுனா. செல்லம்மா, கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் நீ இல்ல, இங்க இருக்கிறவங்க யார் சொன்னாலும் சரி, அவளை நான் இந்த வீட்டுல இருக்க விடவே மாட்டேன். அவ செஞ்சதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்றேன்னு மட்டும் பாத்துக்கிட்டே இரு. இல்ல ஜமுனா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ தலையிடாத. அவளை நான் தான் இங்க இருந்து துரத்தி விடணும். என்ன அடிச்ச என் அம்மாவை வச்சு அவளை துரத்தி விடணும். அவ ரோட்ல நின்னு பிச்சை எடுத்து அலையறத பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அவ்வளவுதானே, செஞ்சிருவோம். நீ வா. இல்ல ஜமுனா, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கிறேன், நீ போ. சரி தீபு, ரித்திகா, வாங்க போலாம். சரி, நீ சீக்கிரமா வா. வா தீபு. பாருங்க, கரெக்டா 10 o'clock அங்க வந்துருவோம். இந்திராணி மீட்டிங்ல இருக்கா, முடிச்ச உடனே கிளம்பிடுவோம். நீங்க அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிருங்க. ஓகே, கிளம்பும்போது கால் பண்றேன். சித்தப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, ஸ்கூல் வரைக்கும் போகணும். என்னம்மா, என்னாச்சு? இல்ல, இன்னைக்கு பாவைய லஞ்சுக்கு வெளியில கூட்டிட்டு போறதா சொல்லியிருந்தேன். ஓ, அதனால இன்னைக்கு அவளுக்கு லஞ்சே கொடுத்து விடல. இந்நேரம் லஞ்ச் டைம் ஆரம்பிச்சிருக்கும். மீட்டிங் போயிட்டே இருந்ததுனால நானும் அதை மறந்துட்டேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, போலாம். சரி வாமா போலாம். ஓகே. இன்னும் கொஞ்ச நேரத்துல லஞ்ச் டைமே முடிஞ்சிரும். பாவம், குழந்தை வேற பசியில என்ன பண்ணுவாளோ தெரியல. டிரைவர், கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. சித்தப்பா, ஸ்கூலுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாவை கிட்ட நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல சொல்றீங்களா? சரிம்மா. என்ன சித்தப்பா ஆச்சு? என்னன்னு தெரியல, போன் ரிங்கு போதுமா, போனை யாருமே எடுக்கல. எனக்கு தெரிஞ்சு லஞ்சுக்கு ஏதாவது போயிருப்பாங்களோ. அயலி, ஒரு வாரத்துல எக்ஸாம் இருக்கு. பசங்க நல்லா எக்ஸாம் பண்ணணும். நீங்க தான் நல்லா கேர் எடுத்து பாத்துக்கணும். கொஞ்சம் மத்த டீச்சர்ஸையும் கேரா பாத்துக்க சொல்லுங்க. ஓகே சிஸ்டர், நான் பாத்துக்கிறேன். சித்தப்பா, அந்த அயலி அங்க தானே இருப்பாங்க? ஆமா. சரி, ஒரு நிமிஷம், நானே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். என்னாச்சு அயலி? அட்டன் பண்ணி பேச வேண்டியதானே? அது கம்பெனி கால் தான் சிஸ்டர். என்ன அயலி போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க? சரி, எதுக்கும் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. சரிங்க சித்தப்பா. என்ன இவங்க திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க? இனிமே எந்த காரணத்தை கொண்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அந்த இந்திராணி கிட்டயோ இல்ல அந்த குடும்பத்துல யார்கிட்டயுமே நீ பேசக்கூடாது. உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி கொடு. என்னாச்சு இந்திராணி? சித்தப்பா, அவங்க போனே எடுக்கல, கட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. கட் பண்ணி விடுற அளவுக்கு அவளுக்கு என்ன வேலைங்க? தெரியல, ஏதாவது முக்கியமான மீட்டிங்கா இருக்குமா? லஞ்ச் டைம்ல என்னமா மீட்டிங் இருக்க போகுது? போனை எப்பவும் கையில வச்சுக்க மாட்டாளா?
பாவை இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. டிரைவர் கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சரி இரு, அவரும் ஸ்பீடா தானே போயிட்டு இருக்காரு. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. பாவை குட்டிக்கு எப்பெல்லாம் என்ன பார்க்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் இதே மாதிரி உங்க மிஸ் இருக்காங்கல்ல, அவங்கள ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லு. அப்பா கண்டிப்பா உன்னை வந்து பார்க்கறேன். ப்ராமிஸ். நல்லா இருக்கா? கொஞ்சம் சீக்கிரமா தான் போங்களேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல லஞ்ச் டைமே முடிய போகுது. சாப்பிடாம பாவம் குழந்தை என்ன பண்ணுவாளோ தெரியல. இரு இந்திரா, போயிடலாம். ஏன் அவசரப்படுற? லஞ்ச் முடிஞ்சா என்ன, நம்ம பாப்பாவை கூட்டிட்டு வெளியே போய் சாப்பிடலாம். சித்தப்பா அது இல்ல, அவ கிளாஸ் விட்டுட்டு போறதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டா. ஆஹா. லஞ்ச் பீரியட் வர முடிய போகுது, இவங்களை இன்னும் காணுமே. ஒருவேளை இந்திராணி பாவைக்காக எனக்கு ஃபோன் பண்ணி நான் எடுக்காததுனால மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா, ஷோ, அவங்க யாராவது வந்து கேட்டா என்ன சொல்றது? இப்போ நான் என்ன பண்றது? பாவைக்குட்டி, விதி உன்னையும் என்னையும் பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. எனக்கு யார் மேல தப்பு சொல்றதுனே தெரியல. உன் அம்மா ரொம்ப நல்லவ, ஆனா அவளை சுத்தி இருக்கிறது பொணந்தண்ணி கூட்டம். அதனால அவளுக்கு எப்ப வேணும்னாலும் ஆபத்து வரலாம். அவளா ஒரு நாள் புரிஞ்சுப்பா. அதுக்கப்புறம் நாம கண்டிப்பா ஒன்னா வாழலாம். அது வரைக்கும் இந்த வழியெல்லாம் பொறுத்துட்டு தான் ஆகணும். ஒண்ணு இல்லடா, நீ சாப்பிடு. அப்பாவுக்கு ஏய் இந்திரா, நீ அங்க பாரு. என்ன சித்தப்பா? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது இப்ப நடந்துகிட்டு இருக்கு பாரு. கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. அவன் குழந்தைய பார்க்க கூடாதுன்னு தீர்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி குழந்தைய கூட்டிட்டு போயிருப்பான் வித்தவுட் அவர் பர்மிஷன்? காரை திருப்பிட்டு அவங்க கிட்ட போங்க. ஏய், காரை சீக்கிரம் திருப்பி யூ-டர்ன் போடுறா. அதிர்ஷ்டம் இன்னைக்கு நம்ம பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை ஊதி பெருசாக்குனா செழியன் திரும்பவும் இந்திராணி லைஃபுக்குள்ள வரமாட்டான். கரெக்டா பிளான் பண்ணி என்னையோட அவன் சாப்டரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். இது பார், அவன் ஏதோ பெருசா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்திரா. செழியன் சாதாரணமான ஆள் இல்லை.